ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்காலத்தையே சீரழிக்கிற போதைப் பொருளை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கு ஸ்டாலின் அரசு காவல்துறையை பயன்படுத்துறது இல்ல. தினம் தினம் மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குது. செய்தியில பார்த்துட்டே தான் இருக்கும். அதையே கட்டுக்குள்ள கொண்டு வர்றக்கோ இல்ல அவங்களை உடனடியா பிடிக்கிறக்கோ காவல்துறையை ஸ்டாலின் அரசு பயன்படுத்துறது இல்ல. ஆனா திமுக அரசோட தப்புகளை தவறுகளை சுட்டி காமிச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக சவுக்கு சங்கரையும் அவங்க ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாத்தையும் பொய் வழக்கு போட்டு திமுக அரசு ஸ்டாலின் அரசு கைது பண்ணிருக்கிறதுக்கு உண்மையாலுமே நீங்க வெட்கி தலை குனியணும். ஏன் இவ்வளவு தைரியம் இல்லாத கோழைத்தனமான முதல்வராகவும் துணை முதல்வராகவும் நீங்க இருக்கீங்க? ஒரே ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஒருத்தர் பேசுறதுனால உங்களுக்கு என்ன ஆயிரும்? அதையே கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்செக்யூர்ட் முதல்வராக தான் நீங்க இருக்கீங்களா? உங்களை பாராட்டி பேசுற எல்லா மீடியாக்களையும் ஸ்டேஜ்ல கூப்பிடுறது, விருது கொடுக்கிறது, பாராட்டுறது, வெகுமதி கொடுக்கிறது, உங்களை எதிர்த்து யாரு பேசினாலும் உடனே அரெஸ்ட் பண்றது, பொய் கேஸ் போடுறது. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ஜனநாயக படுகொலை. ஜனநாயக படுகொலை செய்த எந்த நாட்டை ஆளும் ஆட்சியாளர்களும் நிரந்தரமா ரொம்ப நாளா இருந்ததா சரித்திரமே கிடையாது. கூடிய விரைவில் திமுக ஆட்சிக்கு தமிழக மக்கள் முட்டிமுறை எழுதுவது உறுதி உறுதி உறுதி. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? சவுக்கு சங்கர், ஏன்னா இது சவுக்கு சங்கர் தான் தனி மனித பிரச்சனை கிடையாது. நான்காம் தூண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜேர்னலிசம்கே ஒரு அநீதி. இன்னைக்கு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படி தூக்கி போட்டா தமிழர்களாகிய நாங்க தைரியம் எல்லாம் இல்லாம அப்படியே பயந்து போய் இருப்போம் நினைச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கவங்கள அப்படி நீங்க பயப்படுத்த முடியாது. நாங்க சொல்றோம், தொடர்ந்து உங்களை எதிர்த்து நீங்க பண்ற தவறுகளை சுட்டி காமிச்சு கண்டிப்பா எதிர்குரல் எழுந்து கொண்டேதான் இருக்கும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி செயல் பண்ணி இனி எத்தனை பேர் வேணா இந்த யூடியூபர்ஸ் நீங்க உங்களை எதிர்த்து பேசுறவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஆனா அதை பார்த்துட்டு இருக்கிற தமிழக இளைஞர்கள், தமிழக மாணவர்கள், நாங்க எல்லாரும் ஒன்று கூடி தொடர்ந்து சமூக வலைதளத்துல உங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுத்துட்டே தான் இருப்போம். உங்களால என்ன பண்ண முடியும்? எத்தனை பேருங்க நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? உங்க கவர்மெண்ட்ல ஒரு தப்பு பண்ணியிருந்தா அதை சுட்டு காமிச்சா அதை சரி பண்ணக்கூடிய திராணி இருக்கணும், தைரியம் இருக்கணும். உங்க மகன் உதயநிதி இருக்காரு, அவர் என்ன அவ்வளவு தகுதியானாலா துணை முதலமைச்சராக இருக்கு? கருணாநிதி பேர உங்க பையங்கிறனால துணை முதலமைச்சரா உட்காந்துட்டு இருக்கீங்க. தமிழக மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்காங்க. 4 மாசம் தான். 4 மாசத்துல உங்களுக்கு முடிவுரை எழுதப்படும். இதற்கெல்லாம் அஞ்சவும் மாட்டோம், அடக்குமுறைக்கும் அஞ்ச மாட்டோம். இது சவுக்கு சங்கருங்க தனி மனிதன் பிரச்சனையே இல்ல, மொத்த ஜேர்னலிஸ்டுக்கு இருக்க பிரச்சனை. இன்னைக்கு அவரை சப்போர்ட் பண்ணாம இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்க வீட்டு கூரைக்கு அது பத்தருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து எதிர்குரல் எழுந்து கொண்டே இருக்கும். பதில் கூற முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் திணறுவது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம்.